ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்பிஓ ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப நாள் டிலே பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு ஓப்பன் ஆகுமா ஓப்பன் ஆகாத சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம வீடியோ கண்டென்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எஸ்பிஓ வந்து மார்ச் மந்த்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான், ஆனால் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னலை. ஸோ அதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இந்த மந்த்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஒரு 30 டேஸுக்கு எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். எதுக்காக போட போகிறோன்னா, நான் டெலிகிராம்லேயே நீங்கள் சில பேர் கேட்டிருக்கலாம் ஆடியோ, சில பேருக்கு டவுன்லோட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால் அந்த ஒரு இஷ்யூவை தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கக்கூடிய ஆடியோஸை லிசன் பண்ணி அதில் என்ன விஷயத்த சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நான் இந்த ஆடியோவில் மேக் பண்ணி போட போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இதே கண்டினியூஸாக கொடுங்க. இன்னும் நிறைய விஷயம் நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஒரு சில யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது எஸ்பிஓ சொல்கிறக்கூடிய விஷயத்துக்கு மாறாக, அதாவது அப்பாற்பட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கவே இல்லை, ஆனால் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் மக்கள் அதை பார்த்து அதை நம்பி புதுசாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே நர்வஸ் படுறாங்க. ஸோ நான் என்னோடய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ளைன் கிட்ட ரொம்பவே அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இஷ்யூ எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் போடக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே ஒரு தகவலும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பதிவிட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் நான் டைம் எடுத்திருக்கேன். ஸோ 30 டேஸும் டெய்லியும், அதாவது அவர் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் போடுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எத்தனை ஆடியோ போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சுருக்கி உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல வர்றாரு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி. ஸோ நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த ஆடியோவில் முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறாரு. ஏன்னா நம்ம இந்த வீக்கில் இருந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். வீடியோவை முழுசாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஸ்பிஓவில் சொன்னார் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் ஒர்க் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போது எஸ்பிஓ வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் தான். என்ன விஷயம்னா நான் சொல்கிறேன், ஏன்னா அது ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதன் மூலிமா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் வரப்போகுது. இந்த பெனிஃபிட் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அதாவது ஆடியோவை வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சில யூடியூப்பில் பார்க்கும்போது அவர் சங்கர் சார் சொல்கிற விஷயத்துக்கு மாறாக அப்பாற்பட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் அதை பார்த்து இது இப்படி தானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மக்கள் அதை நம்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, அதாவது மற்றவங்க சொல்கிற விஷயத்தையும் என்னால் நம்ப முடியல, ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டெலிகிராமில் கொடுக்கக்கூடிய ஆடியோவை கேட்கலாம். ஏன்னா அவரே வந்து ஆடியோ போடுறாரு, சரிங்களா? நான் நம்மளோட சேனலில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தெளிவாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் ஈஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடியோ போட்டிருக்காரு. ஸோ என்னென்னா ஒரு 15 நிமிஷம் போட்டிருக்காரு. ஸோ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ ஜாயினிங் தான். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அவர் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆடியோ போட்டுட்டாரு. இந்த மாதிரி ஃப்ரீ ஜாயினிங்கில் தான் நம்ம இனிமேல் ஒர்க் பண்ண போகிறோம். எஸ்பிஓன்றது ஒரு பார்ட் டைம் கிடையாது. நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே எஸ்பிஓ தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரீ ஜாயினிங் நம்ம எல்லாருக்குமே கொண்டு வந்து மிகப்பெரிய விஷயம் தான். ஃப்ரீ ஜாயினிங்கில் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே மாற்றிட்டு அதுக்காக தான் பேக் எண்டில் சிஸ்டம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆப் எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த 1 மந்த் டைம் எடுத்திருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரமே ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரீ ஜாயினிங்கில் எல்லாருமே ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கொஷின் உங்களுக்கு கேள்வி வரலாம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆல்ரெடி காசு போட்டு நாங்கள் ஜாயின் பண்ணோமே, எங்களோட நிலைமை என்னன்னு நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் சொல்யூஷன் சொல்லியிருக்காரு இன்றைக்கி ஆடியோவில். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னங்க ரீஃபண்ட்? ஸோ ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் உங்களோட வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு டேக்ஸ் போக மீதி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ரீ ஜாயினிங் சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் உங்களுடைய வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போக,
அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ரீஃபண்ட் மொத்தமாக பண்ணிவிடுவார். வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு டேக்ஸ் போக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவார். அதுவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், இதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் இருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒர்க்குனா அதாவது அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதாவது நாம் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸை நாம் பை பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான இன்வாய்ஸும் உங்களோட டேஷ்போர்டில் ஜென்ரேட் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்தேன், எனக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 6000 பில்லு ஜெனரேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 தான் கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 6000 நான் பண்ணேன், எனக்கு 2000க்கான ஜிஎஸ்டி பில்லு தான் ஜெனரேட் ஆகிருக்குதுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக கரெக்டாக வந்து சேரும். நான் சொன்ன மாதிரி இந்த வீக்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன ஒர்க்குனா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் பை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கான ப்ராசஸ் இந்த வீக் எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க சரிங்களா. எதுக்காகனா அவர் க்ளவுட் ஸ்டோரேஜ் தர போகிறாரு. அதுக்கான பாஸ்வேர்டு, அதுக்கான யூசர் நேமு, அது உள்ளார போயிட்டு என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாத விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்றைக்கி சார் இந்த வீக்குள்ளே சொல்லுவார். ஸோ அதுக்காக நீங்கள் நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேளுங்க. அப்படி இல்லைனா நம்மளோட சேனலை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் என்ன கொடுக்குறாரோ நான் எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கே நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் எல்லாமே சொல்கிறேன் சரிங்களா. க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த வீக்கு. ஸோ அடுத்தது நான் ஃபைனலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண எல்லாருமே பர்மனெண்ட்டாக எம்ப்ளாயாக மாற்ற போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு எல்லாமே டவுட்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து சொன்னீங்க எஸ்பிஓன்றது பார்ட் டைம் கிடையாது, இது ஃபுல் டைமாக வரப்போகுது, எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இதில் எம்ப்ளாயிஸ் எல்லாமே பெர்மனெண்ட்டாக தானே மாற்ற போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிஃபோர் அந்த 4 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது சார் சொன்னார், எஸ்பிஓவில் வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், லிமிட் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோன்னு சொன்னார். ஸோ அதுவும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய கான்செப்டில் வரப்போகுது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் வந்து அலோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டேட்டில் குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேரை மட்டும் தான் பெர்மனெண்ட் எம்ப்ளாயை மாற்ற போகிறாங்க. நான் பார்த்த ஒரு வீடியோவில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ ஜாயினிங்கில் கொடுக்க போகிறாங்க, மற்றவங்க எல்லாமே காசு கொடுத்தா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சேனல் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் தான் பெர்மனெண்ட் எம்ப்ளாயை மாற்ற போகிறாங்க. ஸோ மற்றவங்களாம் நீங்களும் எம்ப்ளாயி தான். எதுக்காகனா ஒரு டீமே எப்படி யார் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாரோ, கரெக்டான அந்த டீமுக்கு கைடு கொடுத்து கரெக்டான வழியில் கொண்டு போகிறாரோ அவரை வந்து தான் பெர்மனெண்ட் எம்ப்ளாயை மாற்ற போகிறாங்க. ஏன்னா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும்தான் நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மிகப்பெரிய அளவில் கொண்டு போவாங்க சரிங்களா. அதனால் நம்ம கம்பெனிக்கு டீம் க்ரோத்ன்றது ரொம்ப முக்கியம் தான். அதுவும் ஃப்ரீ ஜாயினிங்கில் கொண்டு வர போகிறோம். கான்செப்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, மேபி பிளான் வந்து கண்டிஷன்ஸ் நிறையவே வரலாம். ஏன்னா ஃப்ரீ ஜாயினிங்கில் கண்டிஷன்ஸ் நிறையவே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அமௌண்ட்டும் டிக்ரீஸ் ஆகலாம் ஆர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதை இப்போ சொல்ல முடியாது. ஸோ அது சார் சொல்லும் போது நான் கண்டிப்பாக யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் போல்டாக இருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க புது மெம்பர்ஸ் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம எஸ்பிஐ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நெக்ஸ்ட் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா. மார்ச்சில் டேட் எவ்வளோன்னு தெரில. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு தெரியலனா நான் மேலே என்னோடய அப்ளைனை கேட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஒரு 4-5 விஷயத்த சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து சார் வந்து டெலிகிராம் ஆடியோவில் சொல்லியிருக்காரு சரிங்களா. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய வருவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய்.